ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு பிரைட் அகாடமி சேனல். நான் உங்கள் பிரகாஷ். ரொம்பவே ஒரு சுவாரஸ்யமான முக்கியமான விஷயத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுவரை நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அதாவது என்ன அப்படின்னா, உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நவம்பர் 9 வந்து ஒரு ஆலோசனை கூட்டம் மாதிரி, அதாவது பள்ளிகளுக்குள்ள கருத்து கேட்பு கூட்டம் நடக்க போகுது. அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னா, பள்ளிகள் திறக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறது. இப்போ இது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. பள்ளிகளை திறப்பாங்களா திறக்க மாட்டாங்களா அப்படிங்கிறது. அரசாங்கம் அந்த பொறுப்பை இப்போ பெற்றோர்கள் கையில் கொடுத்துட்டாங்க. பெற்றோர்கள் முடிவு பண்ணி சொல்லட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அவங்க அடுத்து என்ன முடிவு எடுக்கிறாங்க, தனியார் பள்ளிகள் என்ன முடிவு எடுக்குது, அரசாங்க பள்ளிகள் என்ன மாதிரி நடக்குதுங்கிறது நம்மளுக்கு இன்னும் தெரியல. அதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியும். இதுக்கு இடையில் என்ன அப்படின்னா, நிறைய பேர் இப்போ அடுத்து எதை நோக்கி போயிட்டுருக்காங்க அப்படின்னா, பள்ளிகளை திறக்கிறத பற்றி நீங்கள் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, ரெடியூஸ்டு போர்ஷன், அதாவது இப்போ வரைக்கும் எவ்வளோ பாடங்கள் குறைக்கப்பட்டிருக்கு, எந்தெந்த பாடங்களை படிக்கணும், குறிப்பாக 10, 11, 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்காச்சும் அந்த பாடங்களை நீங்கள் சொல்லணும், குறைக்கப்பட்ட பாடங்களை சொல்லுங்கள் அப்படிங்கிற விஷயங்கள் பற்றின எதிர்ப்புகள் இப்போ கிளம்பியிருக்கு. அடுத்த கட்டமாக அதுதான். கூடிய விரைவில் என்ன அப்படின்னா, அதை வந்து வெளியிடலாம். அதாவது மாணவர்கள் வந்து மன உளைச்சலுக்கு அதிகமாக ஆளாகிறாங்க அப்படிங்கிற காரணத்தை கருத்தில் கொண்டுட்டு பள்ளி கல்வித்துறை நடுவில் இப்போ இந்த ஒரு விஷயம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. எப்போயுமே என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பேச ஆரம்பித்தாங்க அப்படின்னா, அதுக்கு அடுத்து மினிஸ்டர்ஸ் லெவலில் போகும். மினிஸ்டர்ஸ் லெவல்ஸில் போனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அடுத்து சிஎம் கிட்ட போகும். ஒரு ஆரம்ப புள்ளி இப்போ ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிற தகவல் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அதை தான் சொல்கிறோம். இப்போ மாணவர்களின் மன உளைச்சலை போக்க நம்ம ஏன் குறைக்கப்பட்ட பாடங்கள் 40%, 30% குறைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்கிறோமே, அந்த பாடங்களை நம்ம கொடுத்துட்டா என்ன அப்படிங்கிறது. ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற கேள்வி கேட்குறப்ப என்ன சொல்கிறாங்க, இப்போ நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா, இப்போ நம்ம 30% குறைச்சி கொடுத்துட்டோம் அப்படின்னா, மேபி பள்ளிகளை வந்து நம்ம ஜனவரி மாதம் திறந்தோம் அப்படின்னா, அப்போ மார்ச் மாதம் எக்ஸாம் வைக்க முடியாது. 3 மாத காலங்களில் 70% பாடங்களை நடத்தி முடிக்க முடியாது, மாணவர்கள் படிக்க முடியாது. நம்ம பள்ளிகளை திறந்துட்டு அறிவிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் சொல்கிறாங்க. இந்த ஒரு விஷயத்தினால தான் அறிவிக்காமல் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் முன்னாடியே அறிவிச்சிட்டா நீங்கள் எப்போ பரீட்சை வச்சாலும் மாணவர்கள் படிச்சிருவாங்க. நீங்கள் எவ்வளோ ரெடியூஸ் பண்ணியிருக்கீங்களோ, இப்போ 40%, 30% அதை சொல்லிட்டீங்க அப்படின்னா, பள்ளிகள் அதுக்கேற்ற மாதிரி ஆசிரியர்கள் பிள்ளைகளை கொஞ்சம் ட்ரெயின் அப் பண்ணுவாங்க. அவங்களுக்கு அது கொஞ்சம் ஏதுவாக இருக்கும், வசதியாக இருக்கும், ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பள்ளிக்கல்வித்துறை இதுக்கான ஆலோசனைகளை ஆரம்பிச்சிட்டாங்க. கூடிய சீக்கிரத்தில் 9ஆம் தேதிக்கு முன்னாடியே கூட நம்மளுக்கு என்ன பண்ணலாம், ரெடியூஸ்டு போர்ஷனாக சொல்லலாம். ஏன்னா இப்போ நிறைய பேர் அதை தான் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஸ்டாலின் அவர்களும் என்ன அப்படின்னா அதை தான் கேட்டுட்டு இருந்தாங்க. முதலமைச்சரும் அதை கருத்தில் எடுத்து சீக்கிரமாக அதுக்கான முடிவை சொல்லுவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துட்டே இருக்கலாம். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.